என் உயிரே என் உயிரே யாவும் நீதானே. ஆரிரோ ஆராரிரோ இது தந்தையின் தாலாட்டு. பூமியே புதிதானது இவள் மழலையின் மொழி கேட்டு. தாயாக தந்தை மாறும் புது காவியம். இவன் மறைந்த கிருக்கலில் இவளோ உயிரோவியம். இரு உயிர் ஒன்று சேர்ந்து இங்கு ஓர் உயிராகுதே. கருவறை இல்லை என்ற போதும் சமங்கிட தோணுதே. விழியோரம் நீரம் வந்து குடை கேட்குதே. தம்பி உள்ள வாங்க புண்ணியம்மா. என்ன புண்ணியம்மா இன்னைக்கும் லேட்டா? ஐயோ மன்னிச்சுக்கோங்க தம்பி, கொஞ்ச நேரமாய் போச்சு. சரி சரி பரவாயில்ல, ரியாவை பார்த்துக்கோங்க, நான் ஹாஸ்பிட்டல் கிளம்புறேன். சரிங்க தம்பி, நீங்கள் போயிட்டு வாங்க, நான் பாப்பாவை பார்த்துக்கிறேன். செல்விகா, இன்னும் எவ்வளோ பேஷண்ட்ஸ் இருக்காங்க? சார் ஒரு 10 பேஷண்ட் இருக்காங்க. அப்புறம் இன்னைக்கு ஆஃப்டர்நூன் ஒரு ஆப்ரேஷன் வேற இருக்கு, அந்த ஒரு ஹார்ட் பேஷண்ட். ஓகே செல்வி அக்கா, ஞாபகம் இருக்கு. நீங்கள் பேஷண்ட்டை மாத்திரம் அனுப்பிட்டு கொஞ்சம் போய் அந்த ஆப்ரேஷன் தியேட்டரில் எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்களான்னு கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க. ஓகே சார். சரி செல்வி அக்கா, இப்போ அடுத்த பேஷண்ட் அனுப்புங்க. செல்வி அக்கா, பேஷண்ட்டை ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அனுப்புங்க. சரிங்க சார். எதுக்குமா இங்கே வந்தீங்க? என்னப்பா ஷமீர், நான் உன்னோட அம்மா, உன்னை பார்க்க வரக்கூடாதா? அதுக்கு இல்லம்மா, நீங்க இங்க என்ன பார்க்க வந்தது வாப்பாக்கு தெரிஞ்சா தேவையில்லாம ஏதாவது சொல்லிட்டு இருப்பாரு, அதுக்காக தான் சொன்னேன். என்னப்பா ஷமீர், அவரும் உன்னைய புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு, நீயும் அவரை புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. நீ அந்த வீட்டுக்கு வந்து 6 மாசம் ஆகுது. என்னதான் சாரா இருந்தாலும் நிமிஷத்துக்கு என்னம்மா பண்றீங்க, சாப்பிடுங்கன்னு அடிக்கடி வந்து கேட்ப. நீ இல்லாத அந்த வீட்டுல என்னால இருக்க முடியலடா. நடந்தது எல்லாம் மறந்துருப்பா, வீட்டுக்கு வாப்பா. மா, இப்ப கூட நான் வரமாட்டேன்னு சொல்லல, ஆனா நான் வர்றதா இருந்தா என் குழந்தையோட தான் வருவேன். அதுக்கு வாப்பா ஒத்துக்குவாரா? நில்லுடா, எங்க வர? அந்த குழந்தைய தூக்கிட்டு இந்த வீட்டு வாசப்படியை மிதிச்ச, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். நீ சும்மா இரு ஃபாத்திமா. இங்க பாருடா, இந்த வீட்டுல உனக்கு மட்டும்தான் இடம். அந்த குழந்தைய ஏதாவது அனாதை இல்லத்துல கொண்டு போய் விட்டுட்டு நீ மட்டும் இந்த வீட்டுக்கு வர்றதுன்னா வா, இல்ல அந்த குழந்தையோட தான் வருவேன்னா உனக்கும் இந்த வீட்டுல இடம் கிடையாது. அந்த குழந்தையோட அப்படியே போயிரு. இங்க பாரு ஃபாத்திமா, நான் அவனை வீட்டை விட்டு வெளியே போக சொல்லல, அந்த குழந்தை இந்த வீட்டுல இருக்க கூடாதுன்னு தான் சொல்றேன். அந்த குழந்தைய விட்டுட்டு அவன் மட்டும் வர்றதுன்னா வரட்டும், இல்ல அந்த குழந்தையோட தான் வருவேன்னா அவனுக்கும் இந்த வீட்டுல இடம் கிடையாது. அப்பா ஷமீர், என்னப்பா இதெல்லாம்? பாப்பா சொல்ற மாதிரி அந்த குழந்தைய ஏதாவது அனாதை இல்லத்துல சேர்த்திடலாம்ப்பா, அதுக்குண்டான செலவை கூட நம்ம பாத்துக்கலாம்ப்பா. அப்பா சொல்ற மாதிரி கேளுப்பா. மா, என்னம்மா பேசுறீங்க? இது என்னோட குழந்தை. நான் உயிரோட இருக்கும்போது என் குழந்தை எதுக்குமா அனாதை இல்லத்துல கொண்டு போய் சேர்த்தணும்? என் குழந்தைக்கு இடம் இல்லாத இந்த வீடு எனக்கும் தேவையில்லை. என் குழந்தைய எப்படி வளர்க்கணும்னு எனக்கு தெரியும். நான் வரேம்மா. என்ன பாத்திமா, டாக்டரா இருக்கான், வெளியே போனாலும் எப்படியாவது பொழைச்சுக்குவான்ற நம்பிக்கையில பேசிக்கிட்டு இருக்கானா? டேய் இங்க பாரு, உன்னைய டாக்டருக்கு படிக்க வச்சது என் ஆஸ்பத்திரியா பாத்துக்கிறதுக்காக, இப்படி பாதியிலேயே எனக்கு என்னன்னு போறதுக்காக இல்ல. நீ எங்க வேணாலும் போ, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனா ஆஸ்பத்திரியில உன்னோட இடத்துக்கு வேற ஒரு டாக்டர் சம்பளம் கொடுத்து என்னால வைக்க முடியாது. அந்த வேலையை நீ தான் பார்க்கணும். உன்னைய படிக்க வச்ச கடமைக்கு அதை நீ செஞ்சுதான்டா ஆகணும். பெத்தவங்க முக்கியம் இல்ல, எவ்வளவு பெத்த இந்த புள்ளதான் முக்கியம்னு நீ போனா இந்த வீட்லயும் சரி சொத்துலயும் சரி 5 பைசா உனக்கு கிடைக்காது. ஆஸ்பத்திரியில கூட சம்பளத்துக்கு தான் நீ வேலை செய்யணுமே தவிர அதுலயும் உனக்கு எந்த உரிமையும் கிடையாது. எனக்கு எதுவுமே தேவையில்லைப்பா. இது எல்லாத்தையும் விட எனக்கு என் குழந்தை தான் முக்கியம். இந்த வீடு சொத்து ஆஸ்பத்திரின்னு எதுலையுமே 5 பைசா எனக்கு வேண்டாம். பங்குக்கு நான் வரவும் மாட்டேன். மா, நான் வரேம்மா. ஷமீர், என்னப்பா அப்ப நீ அந்த வீட்டுக்கு வரவே மாட்டியா?
வருவேம்மா. என்னைக்கு வாப்பா என் குழந்தையும் ஏத்துக்கிறாரோ அன்னைக்கு வருவேன். என்னப்பா ஷமீர், அந்த குழந்தையும் வச்சுக்கிட்டு இப்படி நீ தனியாக கஷ்டப்படுறத பார்க்கும்போது என்னால் தாங்கிக்கவே முடியலடா. உங்க பையன் நான் கஷ்டப்படுறதை எப்படி உங்களால தாங்கிக்க முடியலையோ, என்னை விட்டு எப்படி உங்களால இருக்க முடியலையோ, அதே மாதிரி தானம்மா என் குழந்தைய விட்டு என்னால மட்டும் எப்படிமா இருக்க முடியும்? வாப்பா சொல்றாருன்றதுக்காக என் குழந்தைய நான் எப்படிமா விட்டு கொடுப்பேன்? அதான் அவர் என்னைக்கு புரிஞ்சுக்கிறாரோ அன்னைக்கு நான் அந்த வீட்டுக்கு வரேம்மா. இப்போ நீங்க கிளம்புங்க. டேய் கிளம்புங்கம்மா. நீங்க இங்க வந்தது தெரிஞ்சா வாப்பா தேவையில்லாத பிரச்சனை பண்ணுவாரு. முதல்ல கிளம்புங்க. அடி உன் மூச்சினை மெல்ல நான் கேட்கிறேன், அந்த ஓசைக்கு இணையான இசை இல்லையே. உந்தன் கூந்தல் முடி மெல்ல அசைகின்றதே, அந்த அசைவுக்கு நடனங்கள் இடையில்லையே. சிற்பம் கவிதை ஓவியம் மூன்றும் சேரும் ஓரிடம், கண்டேன் பெண்ணே நான் உன்னிடம். ச்சே, கனவா? டி அரவிந்த், உன் வாழ்க்கை இப்படி கனவுலயே முடிஞ்சிருமாடா? சீதா கிட்ட லவ் சொல்லணும்னு 1 வருஷமா ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க, இன்னும் நடந்த பாடில்ல. பேருக்கு தான் அசிஸ்டன்ட் கமிஷனர் அரவிந்த், ஆனா அவளை பார்த்தா கை காலெல்லாம் கிடுகிடுன்னு டைப் அடிக்குது. இல்ல இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி சீதா கிட்ட லவ் சொல்றோம். ஒருவேளை சொல்ல முடியலன்னா? டி அரவிந்த், ஒரு போலீஸா இருந்துகிட்டு முடியாதுன்னு ஏன்டா யோசிக்கிற? முடியும்னு நினை. இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி சீதா கிட்ட லவ் சொல்ற. டேய் இருடா தீரா, 2 நிமிஷம் தான், தோசை வேக வேண்டாமா? ஐயோ இதையே தாமா 20 நிமிஷமா சொல்லிட்டு இருக்கீங்க. டேய் நான் என்னடா பண்றது? அரிசி மாவு தோசைனா சீக்கிரமா ஆயிடும், இது கோதுமை தோசைல கொஞ்சம் லேட்டா தான்டா வேகும். போங்கம்மா, நான் சின்ன பையன், எனக்கு எதுவும் தெரியாதுன்னு அரிசி தோசை கோதுமை தோசைன்னு நீ ஏமாத்துவீங்க. உங்களுக்கு தோசையே சுட தெரியல. டேய் எனக்கு தோசை சுட தெரியல? வர வர உனக்கு வாய் ரொம்ப அதிகமாயிடுச்சு தீரா. என்னம்மா நீங்க தானே சொன்னீங்க அடுத்த மாசத்துல இருந்து ஸ்கூல் திறந்துடுவாங்க, ஸ்கூலுக்கு போகணும், அதனால யாரு என்ன கேட்டாலும் தயங்காம பதில் சொல்லணும்னு. அதனால தானே நீங்க கேட்டதுக்கெல்லாம் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். டேய் தீரா, யாரு என்ன கேட்டாலும் பதில் சொல்லணும்னு தான்டா சொன்னேன். ஆனா அதுக்கு நீ என்கிட்டயே இப்படி பதிலுக்கு பதில் பேசுற பத்தியா உன்ன? போங்கம்மா. அப்புறம் அரவிந்த் எப்ப வருவாரு? அவர் வந்ததுக்கு அப்புறம் தானே நம்ம ஸ்கூல் பேக் எல்லாம் வாங்க போறோம். டேய் தீரா, உன்கிட்ட எத்தனை முறை சொல்லிருக்கேன் அவர் அரவிந்த்னு பேர் சொல்லி கூப்பிட கூடாதுன்னு. அவர் என்ன உன்னை விட சின்ன பையனா அரவிந்த்னு பேர் சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருக்க? ஒழுங்கா அரவிந்த் சார்னு கூப்பிடணும். போங்கம்மா, அவர் தான் சொன்னாரு நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ்னு. ஃப்ரெண்ட் யாராவது சார்னு கூப்பிடுவாங்களா? அதனால தான் அவரை நான் பேர் சொல்லி கூப்பிடுறேன். டேய் அதுக்குன்னு பெரியவங்களோட பேரெல்லாம் சொல்லி கூப்பிட கூடாது. சரி, அப்ப நான் ஃப்ரெண்ட்னே கூப்பிட்டுக்கிறேன். ஹாய், வந்துட்டீங்களா? இப்பதான் அம்மா உங்களை அரவிந்த்னு பேர் சொல்லி கூப்பிட கூடாதுன்னு சொன்னாங்க. நான் இனிமே உங்களை ஃப்ரெண்ட்னே கூப்பிடுறேன். ஓகே தீரா, நீங்க நான் எப்படி வேணாலும் கூப்பிடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே ஃப்ரெண்ட், அப்புறம் நம்ம இன்னைக்கு பேக் எல்லாம் வாங்க போறோம்ல? ஆமா தீரா, அம்மா ரெடி ஆயிட்டீங்களா? ரெடி ஆயிட்டீங்கன்னா உடனே போய் பேக் எல்லாம் வாங்கிட்டு வரலாம். ஓ நாங்க எப்பவும் ரெடி, போலாம். டேய் தீரா, இன்னும் நீ சாப்பிடவே இல்ல, அதுக்குள்ள போலாங்கற? முதல்ல சாப்பிடு, அப்புறம் தான் போறோம். அம்மா முதல்ல நீங்க தோசை சுட்டு கொடுங்க, அப்புறம் தானே சாப்பிட முடியும். ஐயோ இருடா தரேன். உங்களுக்கும் தோசை தரட்டா? இல்லைங்க வேண்டாம், நான் வரும்போதே சாப்பிட்டுட்டு தான் வந்தேன். சரி. டி அரவிந்த், இதுதான் நல்ல சான்ஸ், பேசாம லவ் சொல்லிடு. ஐயோ, கையில வேற தோசை கரண்டி வச்சிருக்காளே, ஒருவேளை லவ் சொன்னா தோசை கரண்டியாலேயே நாளை போட்டுருவாளோ? வேணாம், இன்னைக்கு வேண்டாம், நாளைக்கு சொல்லிக்கலாம். டேய் முகில் குட்டி, இங்க பாரு
என் மைனா இப்ப எதுக்கு இந்த பேக் பாக்ஸ் வாட்டர் பாட்டில் எல்லாம் எடுத்து வச்சிருக்க? அம்மா இதெல்லாம் உள்ள தான வைக்க சொன்னேன். ஸ்கூலுக்கு போகும்போது எடுத்தா பத்தாதா? ஐயம்மா சும்மாதாம்மா, எல்லாம் ஒரு தடவை பார்க்கணும் போல இருந்துச்சு, அதான் எடுத்தேன். என் மைனா நேத்து போய் வாங்கிட்டு வந்ததுல இருந்து இதோட 100 தடவை பார்த்துட்டேன். இப்படி எடுத்து எடுத்து பார்த்து பேக் எல்லாம் அழுக்கு பண்ண போற. அப்புறம் இந்த பாக்ஸ் இதெல்லாம் முகில் குட்டி எடுத்துட்டா உடைச்சிட்டான்னு ஏதாவது சொல்லு, அப்ப இருக்கு உனக்கு. இன்னும் ஸ்கூல் திறக்கிறதுக்கு 10 நாள் இருக்கு. இந்த 10 நாள்ல இதை எத்தனை தடவை எடுத்து பார்க்க போறியோ? ஸ்கூலுக்கு போகும்போது இது உருப்படியா இருக்குமோ என்னமோ தெரியல. அம்மா பத்திரமா வச்சுக்கம்மா, ஒரே ஒரு தடவை பார்க்கணும் போல இருந்துச்சுன்னு எடுத்தேன். அப்புறம் முகில் குட்டி அந்த பாக்ஸ் வேணும்னு சொன்னா, அதான் சும்மா பார்க்க கொடுத்தேன். பார்க்க கொடுத்ததெல்லாம் சரிதான் மைனா. அப்புறம் அவன் அதை எதையாவது கீழே போட்டு உடைச்சிட்டான்னா அப்புறம் வேற பாக்ஸ் கேட்டா வாங்கி தர மாட்டேன் சொல்லிட்டேன். அம்மா குட்டி தம்பி அதெல்லாம் உடைக்க மாட்டாம்மா, அவன் நல்ல பையன். தம்பி மேல பாசெல்லாம் சரிதான், அப்புறம் உடைச்சதுக்கு அப்புறம் உட்கார்ந்து அழுதுட்டு அப்ப இருக்கு உனக்கு. மைனாக்குட்டி ரெடி ஆயிட்டியாடா? ஸ்கூலுக்கு அட்மிஷன் போட போகணும்ல? ரெடி ஆயிட்டேன்ப்பா, போலாம். சக்தி இருங்க, நானும் வரேன். நீயா? நீ எதுக்குடி கையல்? நீ முகில பார்த்துட்டு வீட்லயே இரு, நான் மைனாக்குட்டியை கூட்டிட்டு போய் அட்மிஷன் போட்டு கூட்டிட்டு வரேன். எங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, முகில் குட்டியை அமுதா கிட்ட விட்டுட்டு வரேன், அவ பாத்துக்குவா. நம்ம மைனாக்குட்டியை கூட்டிட்டு போய் அட்மிஷன் போட்டுட்டு வருவோம். எதுக்கு கையல்? அட்மிஷன் போடுறதுக்கு தானே. 2 பேர் போகணும்னால ஒன்றும் இல்ல. ஸ்கூல்ல ஜாயின் பண்ண வைக்கும் போது ஃபர்ஸ்ட் டே வேணா 2 பேரும் போலாம். இப்ப நான் மட்டும் போனா போதும். எதுக்கு தேவையில்லாம இந்த வேகாத வெயில நீ அலைஞ்சுக்கிட்டு இருக்க? சரி பின்ன, அப்ப நீங்களே போயிட்டு வாங்க. ஏன் சக்தி, இந்த வெயில நான் அலையக்கூடாதுன்றதுக்காக தான் என்ன வர வேணாங்கிறீங்களா? உங்களுக்கு என் மேல அவ்வளவு பாசமா? பின்ன என் செல்ல பொண்டாட்டி மேல எனக்கு பாசம் இல்லாம இருக்குமா? மா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அப்பா போய் சொல்றாரு. நேத்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்க போகும்போது அங்க உள்ள மிஸ் கிட்ட நாளைக்கு உங்களை பார்க்க வரேன்னு அப்பா சொல்லிட்டு வந்தாரு. அதனாலதான் அப்பா உங்களை கூட்டிட்டு போகாம தனியா போறாரு. சக்தி மட்டிக்கினாரு ஒருத்தர் இவரை காப்பாத்தணும் கத்திரி, இவரை காப்பாத்தணும் கத்திரி. நிலக்குட்டி இந்த ஒரு ரூபாய் வாங்கு. இந்த ஆதி சொல்லு. எனக்கு வேண்டாமா? டேய் அடி வாங்குவ பாரு. நிலக்குட்டி எவ்வளவு அழகா சாப்பிடுறா, உனக்கு மட்டும் என்னடா வேண்டாம்? ஒழுங்கா வாய் தர. ஆதி ஒண்ணுமே சாப்பிடல, வேணாம் வேணாங்கற. சரி இந்த கேரட் அது சாப்பிடு. ஐயோ இவனோட நல்லா வேண்டாம் வேண்டாம்னு சொல்லி பழகிட்டான். டேய் நீ இப்படி எல்லாம் சொன்னா கேட்க மாட்டே, இரு உன் அப்பாட்ட சொல்றேன். அப்பா நாளை போட்டாதான் நீ எல்லாம் சாப்பிடுவ. என் மாமா. என்ன தங்கம்? என்ன மாமா பண்றீங்க? இங்க ஆதியும் நிலாவையும் சாப்பிட வைக்கிறதுக்குள்ள நான் கத்தி கத்தி எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துரும் போல இருக்கு. நீங்க என்னடானா கூலா உட்கார்ந்து போனை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. என்னடி குழந்தைங்களுக்கு சாப்பாடு தாண்டி ஊட்டிக்கிட்டு இருக்க, அதுக்கு என்னமோ போருக்கு போற மாதிரி ஹார்ட் அட்டாக்கே வந்துரும்னு சொல்லிக்கிட்டு இருக்க? ஐயோ மாமா, போருக்கு கூட போயிடலாம் போல. ஆனா உங்க 2 பிள்ளைங்களுக்கு சாப்பாடு ஊட்டுறதுக்குள்ள ஒரே அக்க போரா இருக்கு. தங்கம் நீ கூட நல்லா ரைமிங்கா பேச கத்துக்கிட்டடி. இப்ப ரொம்ப முக்கியம் மாமா உங்களுக்கு. ஒழுங்கா ஆதியை திட்டி சாப்பிட வைங்க மாமா. வீட்டுடி அவன் 2-3 வாய் சாப்பிட்டா போதும். சும்மா சாப்பிடு சாப்பிடுன்னு அவனை தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்காத. அவனுக்கு பசிச்சா அவனே சாப்பிடுவான். இப்படியே சொல்லுங்க, ரொம்ப நல்லா சாப்பிடுவான். நீங்க பயப்படுத்தி அவனை சாப்பிட வைப்பீங்கன்னு பார்த்தா நீங்க இப்படி சொன்னா அவன் நல்லா சாப்பிடுவான். 2 பேருமே ஒழுங்கா சாப்பிடுறதுல எப்ப பார்த்தாலும் விளையாட்டு விளையாட்டுன்னு விளையாடிக்கிட்டே இருக்காங்க. நான் சொன்னதான் கேட்க மாட்டேங்கிறாங்க. நீங்களாவது கொஞ்சம் திட்டி சொன்னா கேட்பாங்கன்னு பார்த்தா நீங்களும் நல்லா செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சிருக்கீங்க. என்னடி குட்டி பிள்ளைங்க, அதுங்களுக்கு இப்ப செல்லம் கொடுக்காம வேற எப்படியும் செல்லம் கொடுக்க போறோம்? இப்ப அதுங்களை அதட்டுனா அதுங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அதட்டுற வயசுல அதட்டி சொல்ல வேண்டியதெல்லாம் புரிய வச்சுக்கலாம். இப்ப அதுங்க என்னமோ பண்ணிட்டு போட்டு விடுடி, சும்மா அதுங்களை திட்டிக்கிட்டே இருக்காத. சரி நான் திட்டல, அப்ப சாப்பாடு கொடுக்க வேணாங்கிறீங்களா? ஐயோ திட்ட வேணான்னு தாண்டி சொன்னேன், சாப்பாடு கொடுக்க வேண்டாம் நான் சொன்னனா? திட்டாம எப்படி மாமா சாப்பாடு கொடுக்கறது? உங்க பிள்ளைங்க திட்டுனாதான் சாப்பிடுறாங்க. அப்ப நீங்க திட்ட வேணாம்னு சொன்னீங்கன்னா அப்ப சாப்பாடு கொடுக்க முடியாது. தலைப்பு மாறினாலும் நம்ம தலையெழுத்து மாறாது போலயே. என்ன மாமா சொன்னீங்க? ஒண்ணும் இல்ல தங்கம், நீ எனக்கு பொண்டாட்டியா கிடைச்சது நான் செஞ்ச புண்ணியம்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். இல்லையே, ஏதோ தலையெழுத்துன்னு காதுல விழுந்துச்சு. ஐயோ ஆமா தங்கம், நீ என் வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் தான் என் தலையெழுத்தே நல்லதாச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன்.
ஆமா பின்ன நான் உங்க வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் தானே மாமா நீங்க இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க. ஆமா பின்ன உனக்கும் எனக்கும் கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் நான் எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன்னு இந்த ஊருக்கே தெரியுமே. மாமா அடியே பொண்டாட்டி, முதல்ல பிள்ளைங்களுக்கு சாப்பாடு ஊட்டி தூங்க வைடி, நம்ம சண்டையா அதுக்கப்புறம் வச்சுக்கலாம். கொஞ்சம் போங்க மாமா. என்னடி வேணாங்கிறியா? நிலா ஆதி சீக்கிரமா சாப்பிடுங்க. தங்கம், இங்க ஒருத்தன் கேட்டுக்கிட்டே இருக்கேன், ஏதாவது சொல்லுடி. டேய் ஆதி, உனக்கு சாப்பாடு வேணுமா வேண்டாமா இப்போ? வேண்டாம். தங்கம், வேண்டானா வேண்டான்னு சொல்லு, நான் அதை போய் படுத்து தூங்குறேன். போங்க போய் படுத்து தூங்குங்க. உங்க கூட பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம சீக்கிரமா பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுத்து படுத்து தூங்க வச்சிட்டு வரலாம்னு பார்த்தா வேண்டாட்டி போங்க. ஏய் வேணான்னு யாருடி சொன்னா? உங்களுக்கு தான தூக்கம் வருது, நீங்க போய் தூங்குங்க. யார் சொன்னா? என் தங்கமே ஓகே சொல்லிட்டா, இனி தூக்கமாவது மண்ணாவது. டேய் ஏன்டா இவ்வளவு நேரம் அமைதியா தானடா இருந்த? மாமா உங்க பையன் தூக்க சொல்லிட்டானா, இனி அவ்வளவுதான். நீங்க தூங்கினாலும் அவன் தூங்க மாட்டான். ஏன்டா ஏன்? ஒரு வருஷம் கழிச்சு இன்னைக்கு தாண்டா அதிசயமா இவ ஓகேன்னு சொல்லியிருக்கா, அது உனக்கு பொறுக்கலையாடா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கதையோட தொடர்ச்சியை நாளைக்கு பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.